செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் ராணுவ வீரர்கள் கடும் சூழலை எதிர்கொள்ளும் வகையில் பனி குவியல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சீனாவின் வடகிழக்கு பகுதியான சென்யாங்கில் ராணுவத்தின் சிறப்பு அதிரடிப்படை பிரிவை சேர்ந்த வீரர்கள் எந்த ஒரு கடுமையான சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பனி படர்ந்த பயிற்சி மைதானத்தில் வெறும் உடம்புடன் வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக -20°C அளவுள்ள பகுதியில் உள்ள பனிக்கட்டிகளை தங்களது உடம்பில் தேய்த்தும், பனிக்கட்டிகளில் புரண்டும், அதிக எடை கொண்ட மரங்களை சுமந்து ஓடுவதை உள்ளிட்ட கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டனர். எந்தவொரு இக்கட்டான சூழலிலும் எதிரிகளை தைரியமாக எதிர்கொள்வதற்கு இத்தகைய பயிற்சிகள் உதவியாக இருக்கும் என்று இந்த வீரர்கள் தெரிவிக்கின்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 4 டெஸ்ட் போட்டி தொடர் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அனைத்திலும் மோசமான தோல்வியை தழுவி 4-0 என்ற கணக்கில் தொடரை இழந்தது. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் இடையேயான முதல் 20 ஓவர் போட்டி சிட்னியில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் தோனி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியினர் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தனர். 14.4 ஓவரில் 131 ரன் எடுத்திருக்கும் போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் சிறிது நேரம் தடைபட்டது. அதன் பின்னர் தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் குவித்தது. Bailey cutting behind point on this occasion, timing it well enough. It'll go all the way for 4. That's the problem. But Hussey clears the boundary easily. He's bowled in this time. 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய வீரர்கள் வழக்கம் போல் சொதப்பல் ஆட்டமாடி விறுவிறுவென ஆட்டமிழந்து வெளியேறினர். Found the gap, and that's really raced away to the boundary. Good start for Virender Sehwag. And that's his strength. Edson well taken at first slip. Terrific catch. Sehwag looking. இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 31 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக கேப்டன் தோனி 48 ரன்களும், கோலி 22 ரன்களும் எடுத்தனர். டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து 20 ஓவர் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்தது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்கள் பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் எடுத்துரைத்ததை ஆளுங்கட்சியினர் தடுத்தனர். இதையொட்டி எழுந்த விவாதத்தை அடுத்து கேப்டன் விஜயகாந்த் உட்பட தேமுதிக எம்எல்ஏக்கள் அனைவரையும் அவையிலிருந்து வெளியேற்றி சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்தார். குஜராத் கலவர வழக்கை விசாரித்து வரும் நானாவதி கமிஷன் முன்பாக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி ஆஜராக தேவையில்லை என்று குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ப. சிதம்பரத்தையும் சேர்க்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று வழங்கப்படவுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போர் குறித்த அறிக்கையை ஐநா சபையிடம் அளிக்க முடியாது என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.